அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் மூலமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை 8 ஆண்டு முடிந்து 9வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 8 ஆண்டுகளிலும் வரன் தேடும் பெற்றோர்களின் சௌகரியத்திற்காக காலை எழுந்தவுடன் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேட வசதியாக காலை எழுந்தவுடன் 6 மணிக்கு மங்கள இசையோடு உங்களுக்கு நாங்கள் ஜாதகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதன் வரிசையில் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் பதிவு செய்தவர்களுக்கு இதுவரை ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நடைபெற்றுள்ளன. இதெல்லாம் எங்களுடைய வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாக ஆண் வரன்கள், பெண் வரன்கள் அனைத்தும் அறிமுகம் செய்து தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொண்டார்கள். நாங்கள் கான்ஃபரன்ஸ் கால் மூலம் பேச வைத்து திருமணம் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். இதெல்லாம் ஏன்னா முயற்சி செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நமக்கு திருமணம் நடக்கும். ஒரு ஜாதகர் என்றால் பதிவு செய்து விட்டால் மட்டும் கல்யாணம் நடக்காது. அவர்களுக்கு நேரங்காலம் வரணும், பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாரும் ஒத்து போகணும். இதை நாங்கள் பல முறை எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கிறேன். விட்டுக் கொடுங்கள், விரைவில் திருமணம் நடக்கும் என்பதே எங்களுடைய கொள்கை. எல்லோரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எங்கள் அலுவலக பணியாளர்கள் வரன் பதிவு செய்த அனைத்து வரன்தாரர் வீட்டுக்கும் முறையான பதில்களை வழங்குகிறார்கள், கான்ஃபரன்ஸ் கால் போடுகிறார்கள். எனவே எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் பதிவு செய்து அனைவரும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். இதெல்லாம் நாங்கள் ஏன் துணிஞ்சு செய்யறோம்னா, எம்ஜிஆர் நடிக்கும் திரைப்படங்களிலே நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகர். சின்ன வயசிலே அவருடைய கொள்கைகளை நான் கடைபிடிப்பவன். அந்த வயதில் தான் நான் இதை துணிந்து ஒவ்வொரு படியாக இன்று எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை உலகம் முழுவதும் பார்க்கின்ற அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அவர் நடிப்பிலே படங்கள் நடிக்கும் பாடல்களையும் வசனங்களையும் கேட்டு நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். எனவே நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை இப்பொழுது வாசிப்பதற்காக எங்கள் அலுவலக மேலாளர் திருமதி தமிழரசி அவர்கள் இங்கே அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். என்னமா ஜாதகம்லாம் அறிமுகப்படுத்தலாமா? அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் நடித்த படத்திலே ஒரு பாடலை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அது ஒரு கருத்துள்ள பாடலாக உங்களுக்கு இருக்கும். என்னதான் நடக்கட்டுமே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. நடுவினிலே விளையாடு, நல்லதை நினைத்தே போவாடு, நல்லதை நினைத்தே போவாடு. நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காது, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது. உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் குருட
உலகத்தில் பிறப்பது தான் நீதி. மனம் கலங்காதே மதிமயங்காதே, கலங்காதே மதிமயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்றே பார்த்து விடு, இரண்டினில் ஒன்றே பார்த்து விடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. நன்றி. இப்படி எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களில் இருக்கின்ற கருத்துக்களை வைத்து நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன், வளர்ந்திருக்கிறேன் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது எங்க அலுவலக மேலாளர்கள் முதலில் ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவார்கள். நமது எஸ்ராஜ் கல்யாண மாலையின் வரன் பெயர் ஆர் தாரணி. சுத்த ஜாதகம், சோழிய வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, கன்னி லக்னம், பிசிசி படிச்சிருக்காங்க. அது இல்லாமல் எம்எஸ் முடிச்சிருக்காங்க. 160 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 26/8/1990 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 1.5 லட்சத்துக்கு மேலே சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருச்சி. அப்பா பெயர் திரு ராஜேந்திர விஜய். இவங்க இன்ஜினியராக டிஎன்ஜிடிகோல இருந்தும் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இன்ஜினியராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பெயர் திருமதி டாக்டர் கே சசிகலா. இவங்க எம்இ பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. இவங்க படித்த நல்ல குடும்பம் வரலாம் கேட்டிருக்காங்க. சொந்த வீடு மற்றும் பிளாட் 2 இருக்கு. ஒரே ஒரு பொண்ணு தான், அழகான பொண்ணு. தாரணிக்கு ஏற்ற மாதிரி வரன் கிடைக்க எங்களது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் தாரணி, சோழிய வெள்ளாளர், அருமையான பெண்ணு. இவங்க பிறக்கும் போதே ராகு மாதா திசை தாயின் வயதில் சென்றது என்பது 7 வயசு 3 மாதம் இருந்தார். குருமகா திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இந்த அழகான பெண்ணிற்கு ஜாதகம் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு தமிழரசன், துளுவ வேளாளர், தொழுவு நாய்க்கர். ராகு கேது ஜாதகம். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, தனுசு லக்கணம். பிகாம் எல்எல்பி. இப்போ LLM படிச்சுட்டு இருக்காரு. உயரம் 185 சென்டிமீட்டர். 20/9/2001 பிறந்திருக்காரு. வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேலை பார்க்கிறாரு. அப்பா இவங்க சொந்த ஊர் சின்னசேலம். அப்பா பேரு ஏடி ஆறுமுகம் தனலட்சுமி ஆறுமுகம் தனலட்சுமி. அரசு முதல்நிலை ஒப்பந்ததாரர். ராகவேந்திரா பைனான்ஸ் தன் அடகு கடை. திருமதியே தனலட்சுமி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். நிறைவான வசதி. பேங்க் மாதிரி பைனான்ஸ் நடத்துறாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே ராகு மாதத்தில் பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 8 வருஷம் 9 மாசம் 6 நாள். குருமகா திசை 16 வருஷம். இப்போ அருமையான குருமகன். இவருக்கு பார்த்தீங்கன்னா 2001க்கு மேல பிறந்த பெண்ணுகள் யார் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான அந்த மணமகனின் போட்டோ ஜாதகம் பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் ஜி சண்முக சுந்தரம்.
நட்சத்திரம், ராகுகேது ஜாதகம், அகமுடையர் வகுப்பை சேர்ந்தவங்க, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, துலாம் லக்னம், பிஇசிஎஸ் படிச்சிருக்காங்க, 5.7 உயரம் இருக்காங்க, 18/7/1993 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 40,000 சம்பளம் வருது. அகமுடையர், பிள்ளைமார், உட்பிரிவு சம்மதம் சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா மூங்கில்பாடி. அப்பா பெயர் திரு டி கோவிந்தசாமி, விவசாயம் பண்றாங்க. அம்மா பெயர் திருமதி ஜி அஞ்சலை, இவங்களும் விவசாயம் பண்றாங்க. எதிர்பார்ப்பு நல்ல படித்த குடும்ப வரமா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அக்கா மட்டும் ஒருத்தவங்க, இவங்களுக்கு திருமணம் ஆயிருச்சு. சொந்த வீடு 2, பிளாட் 2, விவசாய நிலம் 4 ஏக்கர் இருக்கு. நல்ல அழகான பையன். சண்முக சுந்தரத்திற்கு ஏற்ற மாதிரி வரன் கிடைக்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் அழகான பையன், சென்னையில வேலை செய்யறாரு. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம், பேரு ராஜேந்திரன், வன்னிய குல சத்திரியர், சுத்த ஜாதகம், மக நட்சத்திரம், சிம்ம ராசி, மிதுன லக்னம். டிப்ளமா படிச்சிருக்காரு. 20/2/1989 பிறந்திருக்காரு. மாசம் 85,000 சம்பளம் வாங்குறாரு. கொச்சின் கேரளாவில் இருக்காரு கவர்மெண்ட்ல. சொந்த ஊர் தஞ்சாவூர். அப்பா பேர் தர்மராஜ், விவசாயம். அம்மா பேரு ஜானகி, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 3. கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர், அக்கா ஒருத்தர். சொந்த வீடு, விவசாய நிலம், எனவே வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் ஆர் ஸ்ரீ விக்னேஷ், சுத்த ஜாதகம், துளுவ வேளாளர், தொழுவ நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவங்க, உத்திரட்டாதி, மீனம் ராசி, தனுசு லக்னம், 17/7/1995 பிறந்திருக்காங்க. பிஇ படிச்சிருக்காங்க. 5.6 உயரம் இருக்காங்க. இவங்க சொந்த ஊர் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நரசிங்கபுரம், ஆத்தூர், சேலம். இவங்க மாதம் 20,000க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. அப்பா பெயர் திரு ராஜதுரை, இவங்க இறந்துட்டாங்க. அம்மா பெயர் திருமதி கலைவாணி, தனியார் பள்ளி ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, ஒரே ஒரு பையன் மட்டும்தான். நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் விக்னேஷ், துளுவ வேளாளர், தொழுவ நாயக்கர், பிஇ படிச்சிருக்காரு. அழகான பையன். இவரு பிறக்கும் போதே சனி தாய் அருமையான குருபலன். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம், பேரு அசோக்குமார், தொழுவ நாயக்கர், தொழுவ வேளாளர், 7 செவ்வாய், மக நட்சத்திரம், சிம்ம ராசி, மீன லக்னம். பிசிஏ படிச்சிருக்காரு. 173 சென்டிமீட்டர், 12/1/1982 பிறந்திருக்காரு. பிசினஸ் பண்றாரு. மாசம் 50,000 சம்பளம். சொந்த ஊர் நரசிங்கபுரம், ஆத்தூர். அப்பா பேரு கிருஷ்ணன், அம்மா பேரு இல்லத்தரசி. எதிர்பார்க்கலாம் படித்த நல்ல குடும்பம் எதிர்பார்க்கிறாங்க. உங்களுக்காக அவருடைய போட்டோ, ஜாதகம் பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் என் பூங்குழலி. இவங்க மறுமண ஜாதகம். இந்து
அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவங்க. அவிட்டம் நட்சத்திரம், கும்பராசி, மிதுன லக்னம், பிகாம் எம்பிஏ படிச்சிருக்காங்க. 5.5 உயரம் இருக்காங்க. 28/11/1995 பிறந்திருக்காங்க. இவங்க ஒசூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4.5 வயதுல பெண் குழந்தை இருக்கு. மறுமணத்துக்கு தயாராக உள்ளவங்க எங்களை அணுகினால் இதற்கேற்றாற்போல் நம்ம இது பண்ணலாம். அப்பா பெயர் திரு பி நாகேந்திரா. இவங்க ரிட்டையர்டு எம்ப்ளாயி, டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டாங்க. அம்மா பெயர் திருமதி என் காந்திமதி. இவங்க இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் மட்டும் ஒருத்தவங்க. இவங்க சொந்த வீடு, விவசாய நிலம் இருக்கு. பூங்குழலிக்கு ஏற்ற மாதிரி வரநமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பூங்குழலி. மறுமணம். மறுமணத்திற்கு சேர்ந்த எங்களை அணுகினால் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேர் பார்த்தீங்கன்னா சோனியா. சுத்த ஜாதகம் வேளாளர் முதலியார் அகமுடையார். ஆயிலை நட்சத்திரம், கடகராசி, துலாம் லக்னம், எம்பிபிஎஸ் டாக்டர். உயரம் 5.7, 10/3/1998 பிறந்திருக்கிறாங்க. டாக்டர். சொந்த ஊர் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கிறாங்க. அப்பா பேர் சீனிவாசன், எஸ்கேபி பிஸ்னஸ். அம்மா பேர் சாந்தி சீனிவாசன், சேர்மன். காஞ்சிபுரம் நகராட்சி மேனேஜராக இருக்கிறாங்க. இவங்க எம்டி, எம்எஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் கேட்குறாங்க மாப்பிள்ளை. பிறப்பு வரிசை 3, அக்கா ஒருத்தர், கல்யாணம் 5 வருஷம். எனவே அருகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் ஜே பாலாஜி. 12 செவ்வாய் ஜாதகம். துளுவ வேளாளர், தொழுவு நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவங்க. பூசம் நட்சத்திரம், கடகராசி, தனுசு லக்னம், பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காங்க. 6 அடி உயரம் இருக்காங்க. 26/9/1997 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 40,000 சம்பளம் வாங்குறாங்க மாதம். இவங்க சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஆத்தூர், சேலம். அப்பா பெயர் திரு ஜி ஜெயபால். இவங்க விவசாயம் பார்க்குறாங்க. அம்மா பெயர் திருமதி ஜே ரத்தினம், இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அக்கா ஒருத்தவங்க, தம்பி ஒருத்தவங்க. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு சொந்த வீடு, அது இல்லாமல் காளிமனை, அது இல்லாமல் 1/2 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. பாலாஜிக்கு ஏற்ற வரநமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு மோகன்ராஜ். 7 செவ்வாய், சித்திரை நட்சத்திரம், கன்னிராசி, கும்பலக்கணம், துளுவ வேளாளர் அகமுடையார். பிஎஸ்சி எம்சிஏ படிச்சிருக்காரு. உயரம் 5.1, 13/5/1995 பிறந்திருக்காரு. மாசம் 35,000 சம்பளம். சொந்த ஊர் சங்கராபுரம், திருக்கோவிலூர். அப்பா பேர் காத்தப்பட்ட நீதிமன்ற ஊழியர். திருமதி ஆனந்தி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலமாக நாங்கள் அறிமுகம் செய்த ஜாதகத்தை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உற்றார், உறவினர்,
சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்களை கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் அனுப்புகிற ஜாதகம்லாம் உங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் மறுமண ஜாதகம் அதிக அளவிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு, எங்களோடு பதிவு செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 43 30 66 29. எனவே அனைவரும் வரன் தேடும் பெற்றோர்கள் அனைவரும் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் பதிவு செய்து திருமணம் செய்து கேட்டுக்கொண்டு, இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.